இவர்களெல்லாம் வந்து அவரவர்களுடைய பூர்வ கர்ம வாசனைக்கு ஏற்றவாறு ஒரு ஒரு குலத்தில் ஒரு ஒரு இடத்தில் அவதாரம் செய்கிறார்கள். கபீர்தாசர் கபீர்தாசர் இஸ்லாமிய குலத்தில் ஒரு இஸ்லாமிய இதில் வந்து அவதாரம் செய்தார், பிறந்தார். வாழ்நாள் முழுவதும் ராமநாமத்தை ஜபித்தார் அவர். கடைசியாக அவருடைய அந்த உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமியர்கள் கேட்டார்கள். இல்லை இல்லை, நாங்கள் இந்துக்கள் முறைப்படி நாங்கள் செய்வோம் என்று இந்துக்கள் சொன்னார்கள். 2 பேருக்கும் அடிதடி வந்தது. இறுதியாக அவர் உடலில் வந்து பூக்கள் மட்டும்தான் இருந்தது, உடலே சரீரமே காணப்படவில்லை. அதே மாதிரி பாபாவுக்கும் அந்த ஒரு இது வந்தது. அவர் வந்து அந்த சமாதி அடைந்த பிறகு இந்துக்களும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்த பொழுது, அப்பத்தான் வந்து அவர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் என்று முன்கூட்டியே கணித்து அவர் தன்னுடைய உடல் சமாதி அடைந்த பிறகு தன்னை கொண்டு போய் அந்த முரளிதரன் என்ற ஆலயத்தில் அமர்த்துங்கள், நான் எல்லோருக்கும் அருள் புரிபவனாக, எல்லோரையும் காப்பாற்றுபவனாக, எல்லோருக்கும் உதவி செய்பவனாக நான் இருப்பேன். ஆனால் தன்னை வந்து கடவுள் அவர் என்றைக்குமே எந்த இடத்துலையுமே அவர் சொல்லிக்கல.